ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் கொரியாவில் ரிலீஸ் ஆன சூப்பர் ஹிட்டான ஒரு ஜோம்பி சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸோட நேம் பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட். இதோட சீசன் 1 நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒரு குரூப் பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையனை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காங்க. எங்களே மாட்டி விடுவியாடா சொல்லிட்டு அடிச்சிட்டே இருக்காங்க. அப்படியே அடிக்கும்போதே பார்த்திங்கன்னா அவனுக்கு முகமெல்லாம் மாறுது. அவன் ஏதோ ஒரு ஜோம்பி மாதிரி மாற ஆரம்பிச்சிட்ருக்கான். அது தெரியாமல் இந்த பசங்க போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவன் பயங்கரமாக வெறியேறி அவங்களே திருப்பி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே அடிச்சிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவன் ஓடி போகும்போது அவன் அங்கே இருக்கவங்கள ஒருத்தன் நகர்ந்துடுறான். ஸோ அவன் அந்த மொட்டை மாடியிலேருந்து கீழே விழுந்துடுறான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா உள்ளே ஒருத்தர் வராரு. இவர் வேற யாரும் இல்லை, இப்போ அடிபட்டு கீழே விழுந்தான் இல்லையா, அந்த பையனோட அப்பா தான். அவர் வந்து அங்கே இருக்க டாக்டருக்கு தெரியாமல் போயிட்டு உள்ள அந்த பையனை பார்க்க போறாரு. அந்த பையன் பார்த்தீங்கன்னா, அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். ஒண்ணு நான் சாகணும், இல்ல அவங்க சாகணும். அப்பதான் வந்து இது முடியும். இல்லன்னா முடியவே முடியாது அப்படின்ற மாரி பயங்கரமா வெறியாயி பேசிட்டு இருக்கான். அப்பாவும் பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. ஆனா அவன் கண்ட்ரோல் ஆகுற மாரியே தெரியல. எனக்கு கொல்லணும் கொல்லணும்னு சொல்லிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல அவங்க அப்பாவே நான் கொல்லப் போறேன் அப்படின்ற மாரி சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அவங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரியுது அவன் என்ன ஸ்டேட்ல இருக்கான் அப்படின்னு. அதாவது கிட்டத்தட்ட அவன் ஜோம்பியாவே தான் இருக்கான். உடனே என்ன பண்றாருன்னா, அங்கேருந்து போய் ஒரு பெரிய வெயிட்டான புக் எடுத்துட்டு வந்து நல்லா அந்த பையனை போட்டு அடிச்சு ஒரு சூட்கேஸில் போட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போகும்போதே அவர் கீழே விழுந்துடுறாரு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனோட கை வந்து வெளியில் வந்துடுது. அந்த இடத்துல ஒரு மார்க் மாதிரி இருக்கு அவன் கையில். அதை பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பையனோட கை டக்குன்னு இவரை பிடிக்க ஆரம்பிச்சிருது. நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்லேயே அந்த ஸ்கூலை தான் காமிக்கிறாங்க. ஒரு ஸ்கூலில் என்னெல்லாம் ஆக்டிவிட்டி நடக்குதுன்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. பசங்க க்ளீன் பண்ணுவாங்க, எல்லாரும் விளையாடுவாங்க, அந்த மாதிரி எல்லாரையும் காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு லேபுக்குள்ளே போய் படுத்துட்டு இருப்பா. அங்கே தூங்கி எந்திரிச்சு கிளம்பலான்னு போகும்போது அங்கே ஒரு டக்குன்னு சத்தம் கேட்கும். என்னடா அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தா ஒரு குட்டி பாக்ஸ்குள்ளேருந்து அந்த சத்தம் வரும். என்னதான் அப்படி இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே பார்த்தீங்கன்னா குட்டியாக அழகாக ஒரு வெள்ளை எலி இருக்கும். நீ தான் கத்திட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த அந்த பாக்ஸில் ஒரு ஓட்டை இருக்கும், அதுக்குள்ளே கையை விட்டுட்டு இங்கே பாரு இங்கே பாருன்னு சொல்லிட்டே இருப்பான். பட் ஆனால் அது ஒரு இன்ஃபெக்டான எலின்னு தெரியாமல் அந்த எலி பார்த்தீங்கன்னா இவளை கடிச்சு வச்சிருது. அதை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட்டோட அப்பா வந்து அந்த பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போனார் இல்லையா, அவர் அங்கே வந்து பார்த்துடுறாரு. அது பார்த்ததுமே புரிஞ்சுக்கிறாரு இவர் வேறு யாரும் இல்லை, இங்கே ஒர்க் பண்ணுற ஒரு சயின்ஸ் டீச்சர் தான். அவர் தான் வந்து ஏதோ ஒன்று ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காரு. அந்த எலி மேலே ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காரு போல். அதுதான் இப்போ அந்த பொண்ணை கடிச்சிருச்சு. அந்த எலி வெளியே வந்ததையும் நோட்டீஸ் பண்ணிட்டாரு. உடனே அந்த பொண்ணை உள்ளே தூக்கி போட்டு கட்டி போட்டுடுறாரு. இப்போ ஸ்கூலில் யாக்னு ஒரு பையனை காமிக்கிறாங்க. இவனும் ஒரு மெயின் கேரக்டர், கிட்டத்தட்ட ஹீரோ மாதிரியே வச்சுக்கலாம். அவன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் காமிச்ச அந்த வில்லன் குரூப் ஒரு பையனையும் பொண்ணையும் தனியாக கூட்டிகிட்டு போகிறத நோட்டீஸ் பண்ணுறான். ஆக்சுவலாக இந்த 2 பசங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு பையனை அடிச்சிருப்பாங்க இல்லையா, அவனுக்காக போய் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க போல். எங்கள் மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பீங்களா அப்படின்ற மாதிரி அந்த வில்லன் பையன் வந்து மிரட்டிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை வந்து நியூடாக வந்து ஒரு வீடியோ மாதிரி எடுத்து வச்சுட்ருப்பான். இதை நோட்டீஸ் பண்ண அந்த ஹீரோ, அதாவது அந்த யாக்குன்ற பையன் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 2 பேரையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஹீரோயிசம் காமிச்சு கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறான். பட் வீடியோ என்கிட்ட இருக்குதுன்ற மறந்துட்டியா அப்படின்னு அந்த வில்லன் பையன் சொன்னதும் அந்த பொண்ணு வேற வழியே இல்லாமல் ரிட்டன் போயிடறான். அந்த பையனுமே வந்து இங்கே ரிட்டன் வந்துடுறான். இந்த இடத்துல இந்த யாக்குங்கிற பையனால் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ இவனுங்க அட்டகாசம் அந்த அளவுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பசங்களோட கிளாஸ் ரூமை தான் காமிக்கிறாங்க. இப்போ ஒரு டீச்சர் வராங்க. இவங்க பேர் தான் பார்க். எல்லாரோடைய ஃபோனையும் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாரோட ஃபோனெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு தான் கிளாஸை எடுப்பாங்க போல இருக்கு. நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சயின்ஸ் டீச்சர் கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்டை காணோம், உங்கள் லேபுக்கு தான் வந்து கடைசியாக வந்தாங்க. அதாவது இப்போ அந்த டீச்சர் கட்டி போட்டிருக்காரு இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்டை பற்றி கேட்குறாங்க. இல்லையே எனக்கு தெரியாதே அப்படின்ற மாதிரி இந்த சயின்ஸ் டீச்சர் சமாளிக்கிறாரு. அப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் என்ன ஸ்டேட்டஸில் இங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே அவர் ரெக்கார்ட் பண்ணவும் செய்கிறாரு. ஆக்சுவலாக இதை பற்றி அவர் தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு போல். கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு கட்டி போட்டிருக்க பொண்ணு ஜோம்பியாகவே மாறிட்டு இருக்கா. டக்குன்னு போய் ஒரு ஊசி போடுறாரு. ஸோ இதை ஊசி போட்டாலுமே அந்த பொண்ணோட இது மாறலங்கிறது எல்லாமே அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் இந்த கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் பையன் அந்த பொண்ணோட முதுகில் தப்பு தப்பாக எழுதி அந்த பொண்ணை பயங்கரமாக கலாய்ச்சி அழ வைக்கிறான். இந்த பொண்ணால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா வீடியோ வேறு மாட்டிகிட்டு இருக்கு இல்லையா. இங்கே வந்து அந்த சயின்ஸ் டீச்சர் தான் அப்போ வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. மீன்வைல் அந்த கட்டி போட்டிருக்க பொண்ணு பார்த்தீங்கன்னா முழுசாவே ஜாம்பியாக மாறிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா அந்த பார்க்குன்ற டீச்சரோட கிளாஸ் போல் அவங்க வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருப்பா. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போவா. இந்த பொண்ணு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சயின்ஸ் டீச்சர் கட்டி போட்டிருந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா உள்ள கிளாஸ் ரூம்குள்ளே வந்துடுறா. அந்த
பார்க் டீச்சர் என்னம்மா ஆச்சு, உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி எனக்கு அவர் தான் வந்து என்னை கட்டி போட்டு வச்சுருந்தாரு, அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இவளோட ஃபேஸ் ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது, ஒரு ரணகலமாக இருக்குது. உடனே அந்த யாக்குன்ற பையன் என்ன பண்ணுறான்னா தூக்கிட்டு ஓடி வரான். ஆக்சுவலாக இந்த ஸ்கூலில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும் இல்லையா, அங்கே ஓடி வந்துட்டுருக்கான். அதுக்கு முன்னாடியே இந்த ஆல்ரெடி ஒரு பொண்ணு வயிறு வலிக்குதுன்னு கிளம்பி வந்திருப்பா இல்லையா, அந்த பொண்ணு அப்போ தான் அந்த டாக்டரை பார்க்க வந்திருப்பா. பட் யாக்கு அந்த இன்னொரு பொண்ணு தூக்கிட்டு வந்ததும் அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பொண்ணு வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுவா. பொண்ணு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஜோம்பியாக ஆகிட்டா, அவளை கண்ட்ரோலே பண்ண முடியல. இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் யாக்கு, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இவங்கெல்லாம் தான் இருக்காங்க. இப்போ கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் ஸ்வெட்டர் போட்ட ஒரு பொண்ணை பாருங்கள், நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இவங்களுக்குலாம் என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு உள்ளே வருவா. எல்லாரும் கேட்பாங்க இல்லையா கிளாஸ் ரூமில் என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ சொல்கிறா அவளால் கண்ட்ரோலே பண்ண முடியல, அவள் எல்லாரையும் கடிக்க வரா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ஆம்புலன்ஸை அந்த பொண்ணை ஏற்றி அனுப்பிச்சிருவாங்க. ஆக்சுவலாக அங்கே வந்திருக்காது நம்ம ஹீரோயினோட அப்பா தான். அவர் ஒரு ரெஸ்கியூ டீமில் தான் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோயினோட கையில் வந்து ஒரு ஸ்க்ராட்ச் இருந்தது, கட்டு போட்டுட்டு பார்த்துக்கோமா அப்படின்னு சொன்னதும் அதுக்கப்புறம் பார்க் டீச்சர் பார்த்தீங்கன்னா அந்த யாக்குன்ற பையன்கிட்டயும் நம்ம ஹீரோயின் கிட்டேயும் இதெல்லாம் யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் 2 பேரும் கிளாஸ் ரூம்குள்ளே போகலான்னு போயிட்டே இருக்கும்போது யாக் வந்து கேட்பான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினுக்கு யாக் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, டேட்டிங் போகலாம் அப்படின்ற மாதிரி அவளோட நேம் டேகை கொடுப்பா. அந்த மாதிரி கொடுத்தா அவங்களுக்கு அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம் அந்த அவங்களோட கல்ச்சரில். இப்படி கொடுத்தது நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கான்ல, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அவன் வந்து ஓடி வந்து உனக்கு என்னாச்சு எதுவும் ஆகலையே அப்படின்ற மாதிரி பதறி போய் விசாரிச்சுட்டு இருப்பான். அடப்பாவி அப்படின்ற மாதிரி அவள் கோச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். எனக்கே இப்போ தான் சான்ஸ் கிடச்சிது, அதை வந்து இப்படி கெடுத்துட்டானேன்னு அவன் காண்டில் அங்கேருந்து கிளம்பிடுவா. நம்ம சயின்ஸ் டீச்சர் லேபுக்கு வந்து பார்க்குறாரு, அந்த பொண்ணை காணோன்னதும் பதறி போகிறாரு. அப்போ அந்த பார்க் டீச்சரும் இன்னொருத்தவங்களாம் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்க. உடனே வாங்க பிரின்சிபல் கிட்ட போகலான்னு வலுக்க டைமாக அங்கே வந்து இழுத்துட்டு போகிறாங்க. பட் ஆனால் வந்து அங்கே பிரின்சிபல் பயங்கர கோவம், உங்களெல்லாம் வச்சுட்டு ஸ்கூல் நடத்துறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் ஆகுது, எதுக்காக இப்படி பண்ணுறீங்க, பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை யார் ஆம்புலன்ஸ்க்குலாம் கால் பண்ண சொன்னது, இந்த மாதிரி விஷயம்லாம் வெளியே போகக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி, கூடவே போலீஸ் வந்துருச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் பதறி சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் பார்க் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு தான் ஆம்புலன்ஸ்க்கே கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மீன்வேல் கரெக்டாக உள்ள போலீஸுமே என்டர் ஆகிடுவாங்க. அப்புறம் வந்தவங்க அந்த சயின்ஸ் டீச்சரையுமே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் அம்மாவை காமிக்கிறாங்க. அந்த டாக்டர் அம்மா வந்து ஊசி போடும்போது அந்த பொண்ணு கடிச்சிட்டு இருப்பா போல். ஸோ இவங்களும் இன்ஃபெக்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக பயங்கரமாக அந்த ஜாம்பியாக மாறிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் பெல் அடிச்சிடுறாங்க, எல்லாரும் பசங்களாம் லஞ்ச் சாப்பிட போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி யாக் மேலே இன்ட்ரெஸ்ட் க்ரஷ் இருக்கிறத வந்து சொல்லிட்டு இருப்பா. அந்த ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா குஷியில் கத்திட்டு இருப்பா, அப்படி ஜாலி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பா. பட் ஆக்சுவலாக யாக்குக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கிளாஸில் இருக்க லீடர் மேலே தான் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக, அவள் ஃபுல்லாக படிச்சுட்டே இருப்பா. காதில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஹெட்செட் போட்டுட்டு எதுவுமே கேட்காத மாதிரி சுற்றிட்டே இருப்பா. நம்ம யாக்கு எப்படிலாம் பேச ட்ரை பண்ணாலும் அந்த பொண்ணு கொஞ்சம் கூட மதிக்காமல் அங்கேருந்து கிளம்பிடுவா. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா பசங்க இந்த டாக்டர் வேட ஆக்ட் பண்ணுறத வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. பாரு தண்ணி அடிச்சிருப்பாங்க போல், அதனால அப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க ஃபுல்லாக ஜோம்பியாக வந்து வெளியிலேயே வந்து அங்கே இருக்க ஒரு பையனை கடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் வெறி பிடிச்சி இன்னொரு பையனை போய் கடிக்க போகலான்னு அங்கேருந்து பசங்கள்லாம் ஓடுறாங்க. இங்கே கீழே விழுந்த பையனும் ஜோம்பியாக மாறி அவன் பக்கத்து கிளாஸில் இருக்க ஒரு பையனை போயிட்டு கடிக்க போவான். இப்படி இது வேகமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு பையனும் பொண்ணு அந்த வில்லன் குரூப் கிட்ட மாட்டிருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியிலேருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருப்பா. அந்த கூடவே அந்த பையனை தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாத, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. பட் ஆனால் இந்த பொண்ணுக்கு நம்பிக்கையே இல்லை, எப்படினாலும் அவன் வீடியோவை ரிலீஸ் பண்ணிவிடுவான், அந்த நரக வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நான் இப்போவே செத்து போயிடுறேன் அப்படின்ற மாதிரி டிசிஷன் பண்ணி மேலே நின்றுட்டு இருப்பா. ஆனால் கிளாஸ் ரூம்லேருந்து எல்லா பசங்களும், அதாவது இன்ஃபெக்ட் ஆனவங்க எல்லாரும் வந்து கீழே விழுந்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் அவள் நோட்டீஸ் பண்ணுவா ஏதோ நடக்குது அப்படின்னு. அப்புறம் அந்த கிளாஸ் ரூம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓடிட்டு இருப்பாங்க, இவ காதில் தான் ஹெட்செட்டை போட்டிருப்பா இல்லையா, எதுவுமே கேட்காம அப்படியே நடந்து போயிட்டு இருப்பா. அப்போ வந்து யாக் வந்து பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி தரதரன்னு இழுத்துட்டு போயிடுவான். அப்புறம் அந்த லஞ்ச் ஏரியா தான் காமிப்பாங்க. லஞ்ச் சாப்பிட்ற இடத்துல எல்லாரும் கும்பலாக வந்து விழுவாங்க. ஸோ அங்கே இருக்க பசங்களை எல்லாரும் மாறி மாறி வெறி பிடிச்ச மாதிரி கடிக்க போயிட்டு இருப்பாங்க. இங்கே தான் நம்ம ஹீரோயினுமே உட்காந்துருப்பா. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாது, ஷாக்கிங்கில் அப்படியே பார்த்துட்டு இருப்பா. ஒரு ஜோம்பி வந்து பார்த்தீங்கன்னா இவன் மேலே வந்து கடிக்க கிட்ட வந்துடும். அப்படி காமிச்சு இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட முடிப்பாங்க. அப்படி இதோட கண்டினியூட்டி எபிசோட் 2ல பார்க்கலாம். இதோட இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.